என்எல்சி நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்கள் இடையேயான பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை குழுவை அணுக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதுவரை போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, என்எல்சி நிர்வாகத்துக்கும் அதே போன்று ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை குழுவை அணுக அறிவுறுத்திய சென்னை உயர்நீதிமன்றம் அதுவரை என்எல்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து என்எல்சி நிறுவனத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய தொழில் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. மேலும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள என்எல்சி நிர்வாகம் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் இடையிலான இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் 6 மாதங்களில் உயர்மட்ட குழுவை அமைக்க மத்திய அரசுக்கும் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து என்எல்சி நிர்வாகம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வுல இன்று தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது தனி நீதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் என்எல்சி நிர்வாகம் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இதனை அடுத்து பிரச்சனை தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தை குழுவை அணுக உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை போராட்டத்தில் ஈடுபட தொழிலாளர்களுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்கும்படி ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் மீதான விசாரணையை நவம்பர் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.